மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அன்னபுண்ணியம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெத்தா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நினைச்சபடி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியா நடத்ததான் போறேன், அதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்டா நம்ம அன்னபுண்ணியம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தோம், இவ்வளோ கான்பிடென்டா இருக்கிறீங்க, உங்களை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை, பட் ஆனா அந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என் தம்பியே அந்த ஃபங்க்ஷன் வேணாம் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டான், அதையும் மீறி இந்த ஃபங்க்ஷனை நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ நல்லபடியா நடந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இருக்கவே அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபுண்ணியம்மா பார்த்தீங்கன்னா அப்படியா மாப்பிள்ள வந்து ஒத்துக்கலதான், அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படியே தடுத்து நிறுத்திடலாம், நடக்காது அப்படின்னு சொல்லலாம், தப்பு கணக்கு போடாதீங்க, இந்த அன்னபுண்ணியம் நினைச்சா அதை நடத்தாம விடவே மாட்டேன், சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா பார்த்தீங்கன்னா சவால் விடுறாங்க, சொடக்கு போட்டு சவால் விடுறாங்க. ராஜேஸ்வரி வந்து எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம முன்னாடி இவங்க வந்து சொடக்கு போட்டு சவால் விடுறாங்களா, பார்க்கலாம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா சொடக்கு போட்டு சவால் விடுறாங்க. ஸோ யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்றதாங்க பெரிய ட்விஸ்டே. ஸோ இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஒரே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த அன்னபூர்ணி நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ராஜிமா வந்து இந்த அன்னபூர்ணி கிட்ட சவால் விடுறாங்க. இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அன்னபூர்ணி ஜெயிச்சுட்டா நம்ம கடைசியா ஏமாந்து போயிடும் அப்படின்ற பயம் வந்து இந்த ரஞ்சிதாவோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட வாக்குவாதத்துல இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லியை அடிக்கிறதுக்காக கை வாங்கும் போது நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க. எதிர்பார்க்காத விதத்துல விஜய் வந்ததுனால ஏன் அக்காவையே நீ வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. ஆனா மல்லி வந்து இல்லைங்க, நான் எதுக்காக உங்களோட அக்காவை அடிக்க போறேன், அவங்க என்ன அடிக்கிறதுக்கு தாங்க நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம அவங்க அடிச்சாலும் நீ வந்து ஒதுங்கி இருக்கணுமோ தவிர அவங்க தடுக்கணும், அவங்க மேல கை வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இத்தோட நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. அதே விஜய் வந்து யாராவது அடிச்சா விஜய் வந்து சைலண்டா இருப்பாரா? கண்டிப்பா சைலண்டா இருக்க மாட்டாரு, அவங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கை வாங்குவாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மல்லி மட்டும் ராஜேஸ்வரி அடிச்சா ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தீங்களா விஜய், இந்த விஜய் வந்து ரொம்பவே சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். சோ மல்லி வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து கேட்கற மாதிரியே இல்ல. இங்க பாரு, இதோட உன்னோட பிரச்சனை எல்லாம் நிறுத்திக்கோ, இனிமே என் அக்கா அடிச்சாலும் நீ அதை வாங்கிட்டு அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. மல்லியால அதை தாங்கிக்கவே முடியல. நீங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. இங்க பாருங்க, என் அண்ணன் ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்தது அவர் வந்து அதிக விலையில வாங்கிட்டு வரல, அவரோட முடிஞ்ச விலையில வாங்கிட்டு வந்தாரு. ஆனா அதுவே எனக்கு பெருசுதாங்க, இப்படிப்பட்ட துணியை வந்து அவங்க கிழிச்சு போட்டுட்டாங்க, இதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நியாயத்தை கேட்கறாங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. என் அக்காவை நீ எதுக்காக தடுத்த, எதுக்காக கை வாங்கணும் அப்படின்றது மட்டும் தான் விஜய்க்கு தெரியுது. ஆனா மல்லியோட பக்கம் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க கூட கேட்கலங்க. மல்லிக்கு ரொம்பவே வருத்தம். சரி, இந்த குடும்பத்துல இருந்து இப்படி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, கடைசி வரையும் நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அன்னபுண்ணி வீட்டுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட சொல்றாங்க. ஆனா மல்லி வந்து இல்ல பெரியமா வேணாம், இந்த ஃபங்க்ஷன் வேணாம், எதுவும் வேணாம், உங்களோட ஆசைக்கு நீங்க நடத்தணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ஆனா இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து அன்னபுண்ணி அம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணி வந்து அப்படியா என்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அன்னபுண்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால அன்னபுண்ணி அம்மா பயந்துருவாங்க, இந்த ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் நினைச்சாங்க. ஆனா நம்ம அன்னபுண்ணி அம்மா நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எவ்வளவு கெத்தா நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.